அன்னைக்கு நாங்கள்லாம் ஸ்குவாட் ஆஃப் யூனிட்டியாக இருந்து அவங்க இல்லைன்னா அந்த ஷோ நாங்கள் நடக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் வெளியில் போய்க்கிட்டோம். ஸோ அதை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருந்தது வச்சிருக்கிற ஒரு டைட்டில். நாங்கள் அன்றைக்கி ஒற்றுமையாக இருந்ததுனால அவங்களால எதுவுமே பண்ண முடியல. இந்த ஷோ நடந்துச்சு, ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாச்சு. அதுக்கப்புறம் அவரையும் மீட் பண்ணோம். நான் ஹீரோவாகி அவர் ஒரு ஷோக்கு கெஸ்ட்டாகவும் வந்தார். ஸோ வி ஹேவ் லாட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, நான் சென்னைக்கு வரும்போது எனக்கு நடிக்க தெரியாது, ஆட தெரியாது, பாட தெரியாது, நம்பிக்கை மட்டும்தான் இருந்துச்சு. இன்னைக்கு என்ன மாதிரி திறமை குறைவாக இருக்கவங்களுக்கு மேடை அமையும் போது உங்கள் குழந்தைங்க மிக திறமையான ஒரு குழந்தைங்களாம் இருக்காங்க. எப்படின்னா ஃபேபுலஸ் ஜாப் ஈச் அண்ட் எவ்ரி கிட் ஆஸ் அ பேரண்ட்ஸ் யூஆர் கிஃப்டட். ஏன்னா ஆடுறது பாடுறது குழந்தை பருவத்தில் மட்டும் அப்படின்னு நினச்சிட்டு நிறைய பேர் இருக்காங்க. பட் இந்த ஷோவில் இன்னொரு ஹைலைட்டாக இருந்தது, அந்த மாமியார் மருமகள் கான்செப்ட் ஒரு ஷோ ஒன்று பண்ணி அவங்களாம் ஆன உடம்புக்கு தான் வயசாகுது, மனசுக்கு இல்லை, ஆர்ட்டுக்கு இல்லை. ஸோ நாம் எப்போவுமே ஆடல் பாடலில் வந்து குழந்தைக்கு மட்டும் இல்லை, வீக்லி ஒன்ஸ் நீங்கள் ஃபேமிலியோட உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாட்டை போட்டு, ஸோ ஃபேமிலி கெட் டுகெதர், ஃபேமிலியோட நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு ரூம்குள்ளே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டான்ஸ் ஆடலாம். அது கொரியோகிராஃப் பண்ணவும் இல்லை. தட் வாஸ் அ பிக்கஸ்ட் மெடிசன். உங்கள் ஃபேமிலியை ஒரு பெரிய கனெக்டடாக வச்சுக்குவோம். உங்கள் குழந்தைங்களோட ஒரு ஈகோ இல்லாமல் அவங்க லெவலுக்கு நீங்கள் இறங்கி போய் செய்ய முடியும். நம்ம வளர்ந்தோடனே அதை செய்ய மறந்துடுறோம். பிகாஸ் இந்த ஸ்டேஜை பார்த்ததுக்கப்புறம் எவ்ரி வீக் நான் அதை செய்யணும்னு முடிவு பண்ணிட்டு தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. வெரி ஹாப்பி சதீஷ், ஹாவ் அ லாங் வே டு கோ. இந்த செகண்ட் டான்ஸ் ஸ்கூல் ஓப்பன் பண்ணுவீங்க. ஸோ நிறைய ஓப்பன் பண்ணுங்கள், நிறைய குழந்தைங்களை உருவாக்குங்க. என்ன வேணால் படிக்கலாங்க, டாக்டர் ஆகலாம், இன்ஜினியர் ஆகலாம், என்ன வேணால் படிக்கலாம். ஆனால் என்ன படிச்சிருந்தாலும் என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் அத்தனை பேருக்கு என்டர்டெயின் பண்ணணும் வர்ற குழந்தைங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க ஆல்வேஸ் அஸ் கிஃப்டட். ஸோ ஏன்னா படிப்பு என்றைக்கு வேணாலும் நம்ம படிச்சுக்கலாம் முடியாது, படிக்கிற காலத்தில் படிச்சிடணும். அதே நேரத்தில் ஆர்ட் ஃபார்ம் எல்லாருனாலையும் பண்ண முடியாது. நம்ம குழந்தை அதை பண்ணுறதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா கூட திறமை வேணும். அந்த திறமையை இன்னைக்கு ஸ்கூல் மூலிமா நீங்கள் அனுப்பிச்சு ஒரு டைமை ஸ்பெண்ட் பண்ணுறதுங்கிறது வந்து மணியை ஸ்பெண்ட் பண்ணுறது இட்ஸ் நாட் ஈஸி ஜாப். ஸோ ஏன்னா ஒருத்தர் வந்து ஒரு ஆள், ஏன்னா நான் எனக்கு வெரி க்ளோஸ் டு ஏன்னா நான் ஃபஸ்ட்டு ஜிம் பண்ணது எல்லாமே பசங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஆகலாம். ஸோ நிறைய குழந்தைங்க இன்னைக்கு அந்த ஒரு மேடையை அமைச்சு கொடுத்துருக்காங்க. தேவையான ஃபேபுலஸ் ஜாப். அண்ட் சிஐடிடி என்ன எனக்கு க்ளூலெஸ் ஒரு ஷோ இருக்குது, வந்துடுங்க. நான் இன்னைக்கு வேலை போய் எமர்ஜென்சியாக ஒரு மீட்டிங்கில் இருந்தேன். இல்லை நீங்கள் நல்லா என்ன தெரியுங்களோ தெரியும், தயவுசெஞ்சு வந்துருங்க. பாதியிலே விட்டுட்டு திருப்பி ஓடி வந்தேன். பட் இட்ஸ் ஒர்க் டைம். ஐம் ஸோ ஹாப்பி. இங்கே வந்த எல்லா குழந்தைகளுமே அண்ட் சிஐடிடி ஆல்வேஸ் இஸ் டேக்கிங் மச் எஃபர்ட். அந்த கேட்டேன், அந்த எப்படி இந்த காஸ்டியூம்ஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணி எவ்வளோ நாள் பிளான் பண்ணீங்க? ஒன்றும் இல்லை, பழைய ஜீன்ஸ்லாம் எடுத்து வர சொன்னோம், புதுசாக ஒரு டிசைன் பண்ணோம், அதுதான் ஃபேஷன் டிசைனிங். தட் இஸ் வாஸ் ஸ்விமிங். ஸோ ஆல் த டிசைனர்ஸ் யூ ஹவ் டன் அ ஃபேபுலஸ் வித் இன் த ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம் அண்ட் யுவர் ஐடியா வாஸ் கிரேட். ஸ்டேஜில் இப்போ நான் சொன்னதுனால தான் தெரியும் பழைய ஜீன்ஸ் எடுத்து தைச்சு போட்டிருக்காங்க அப்படின்னு. ஆனால் அதுவே ஒரு இன்னைக்கு ஒரு பெரிய ட்ரெண்ட் சென்டர் ஆகிடுச்சு. பழசு தான் புதுசு, அது ஸ்டேஜ்லேயே பார்த்துட்டீங்க. ஸோ ஓல்டு இஸ் கோல்டுங்கிறத மாமியாரும் மருமகளும் சேர்ந்தே அழிய மேலே அழகாக காமிச்சிட்டாங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் இன்வைட்டிங் மீ அண்ட் ரொம்ப சந்தோஷம். இந்த விழா ரொம்ப சிறப்பாக நடந்திருக்கு. ஸோ நீங்கள் வர மக்கள் வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம். This is Syed Rahma Ahmed, Principal of CIDT, College of Integrated Design and Technology. We are very happy to be here as a part of this show, and it's running successfully, and our students are presenting their exclusive garment with their creativity and design. So we are very happy to be here. See, இது வந்து exclusively for our students. They design, அவங்களே க்ரியேட்டிவாக அவங்க டிசைன் பண்ணாங்க. இதில் ஒரு தீம் வந்து யூஸ்டு கார்மெண்ட்ஸ், அதாவது யூஸ்டு ஜீன்ஸை வச்சு ஒரு சீக்வென்ஸ் பண்ணியிருக்காங்க. விட்ஸ் ரியலி கேம் அவுட் வெரி வெல். வென் யூ see the clippings you will be getting amazing experience. and இன்னொரு சீக்வென்ஸ் வந்து ஃபுல்லி அந்த த்ரெட் ஒர்க் வச்சு பண்ணியிருக்காங்க. ஒரு கார்மெண்ட்டே ரெடி பண்ண முடியும், எங்களாலேயே அப்போ தான் பார்க்க முடிஞ்சது. we are really proud of the students. Totally around 60 students are participating in this event. Students will be like UG diploma students இருக்காங்க, UG students இருக்காங்க, PG MSc படிச்சிட்டு இருக்காங்க ஃபேஷனில். ஆமாம், they will be getting participation certificate and ஒரு exclusive dressக்கு மட்டும் we are giving prize and certificate. Sorry?
ஈவெண்ட்ஸா திஸ் இஸ் ஆக்சுவலி பார்ட் ஆஃப் டான்ஸும் இருக்குது, டான்ஸும் நடக்குது ப்ளஸ் ஃபேஷன் ஷோவும் வி ஆர் இன் அ கொலாபரேஷன் திஸ் இஸ் டூயிங். நம்மக்கிட்ட இருக்கிறது ஃபேஷன் டிசைனிங் அண்ட் டெக்னாலஜி கோர்ஸ். இது எல்லாமே ஸ்கில் பேஸ்டு ப்ரோக்ராம், கம்ப்ளீட்லி ஸ்கில் பேஸ்டு. பசங்களுக்கு வந்து ஒரு தொழில் கற்றுக் கொடுக்குறோம். அந்த தொழில் மூலிமா தே ஒன்ட் பி எம்ப்ளாயி, அவங்க எம்ப்ளாயியாக போக மாட்டாங்க, ஓனராக வருவாங்க, ஆண்டர்ப்ரினராக வருவாங்க. இதுதான் நம்மக்கிட்ட இருக்க ஸ்பெஷாலிட்டி. வணக்கம். ரொம்ப நல்ல ஒரு முயற்சி, குழந்தைங்களுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டான ஒரு விஷயம். வளரும் தலைமுறைக்கு புதிய அனுபவத்தை கொடுக்கக்கூடிய ஒரு முயற்சியை எடுத்துகிட்டு இருக்காங்க. அகமத்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ஃபேமிலியோட குழந்தைங்களுக்கு சோசியல் சர்வீஸாகவும் நிறைய டெடிகேஷனான விஷயங்களை பண்ணிகிட்ருக்காங்க. இது எல்லாம் எல்லா பக்கமும் எல்லா குழந்தைங்களுக்கும் இந்த ஆர்வம் வர தூண்டுதலுக்கான ஒரு விஷயத்தை கொடுத்துட்ருக்காங்க. இது மேலும் மேலும் நல்ல முறையில் வளர்கிறதுக்கு ஆசீர்வாதங்கள். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் நல்லா இருக்கணும். இந்த ஷோக்கு வந்ததுக்கு ரொம்ப மிக 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 ரொம்ப நன்றி உங்களுக்கு. கோடான நன்றிகள் உங்களுக்கு. இது வந்து ஸ்கில் பேஸ்ட். இவங்க சொன்னாங்க இல்லையா, சையத் ரஹ்மா அஹமத், டைரக்டர் ஆஃப் காலேஜ் ஆஃப் இன்டிகிரேட்டட் டிசைன் அண்ட் டெக்னாலஜி, இந்த காலேஜோட டைரக்டர் இவங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கேன், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. நிறைய குழந்தைங்களுக்கு வந்து டெக்னிக்கலாக சொல்லிக் கொடுக்குறோம். வருஷத்துக்கு வந்து 8லேருந்து 10 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃப்ரீயாக வந்து படிப்பு சொல்லிக் கொடுக்குறோம். யார் டிசர்வாக இருக்காங்களோ அவங்களுக்கு ரொம்ப நல்லபடியாக போயிட்டுருக்கு. பை காட் கிரேஸ், உங்கள் எல்லாரோட பிளெஸிங்ஸில் சப்போர்ட் பண்ணுங்கள். பாருங்கள், ஏதாவது ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து படிக்கிறதுக்கு காசு இல்லை, அவங்களுக்கு ஏதாவது இருந்ததுன்னா சப்போர்ட் பண்ணோமா, தயவுசெய்து அனுப்பிச்சி விடுங்க, நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் டெக்னிக்கலாக நல்லா கற்றுட்ருக்காங்க. அவங்க ஒரு வருஷத்தில் கற்றுக்க வேண்டியது வந்து 1.5 வருஷத்தில் கற்றுக்க வேண்டியது 1 வருஷத்துலேயே கற்றுக்குறாங்க. அந்த மாதிரிலாம் நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம். எக்ஸ்ட்ரா வந்து ட்ரைனிங் கொடுக்குறோம் பசங்களுக்கு. நிறைய கார்மெண்ட்ஸ் விதவிதமாக பண்ணுறாங்க. நிறைய இன்னோவேட்டிவ்ஸ் இருக்குது. ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு. எங்களோட சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள், தயவுசெய்து ப்ளெஸ் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி. காலேஜ் வந்து ஹேரிங்டன் ரோட் நம்பர் 72/1 ஹேரிங்டன் ரோட், செட்பேட், நியர் பிரசாந்த் ஹாஸ்பிட்டல் பக்கத்தில், அபவ் சப்வே பிரிட்ஜு. வேறு என்ன சார்? தேங்க்யூ. மே காட் பிளெஸ்.